ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு புது டிசைன் பார்க்கலாம். திரும்பவும் தேவையான கிளாத்ஸ் பார்த்துக்குங்க. டிஷ்யூ, சில்க் காட்டன் ஃபேப்ரிக், லைனிங். இன்றைக்கி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. லைனிங் ரொம்ப நாள் கழிச்சு மேலே வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே 9.5 தெரியும் நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் டேப்லேயும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது தேவை இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். இது நான் லைனிங்கில் வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணுவேன். அதை வந்து சும்மா அவங்களுக்கு ஒரு லைன் காமிக்கிறதுக்காக தான். பட் ஒரு சில பேர் லைனிங்களும் போட்டு லைனிங்லேயே பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டைம் அதை அப்படி உங்களுக்கு வேணால் அதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் போட்டுக்குங்க. நான் அதுதான் எப்போவுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட், அப்புறம் இந்த இடுப்பு மெஷர்மெண்ட், அப்புறம் இந்த மாதிரி ஹார்ம்ஹோல் மெஷர்மெண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு டைம் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு மெஷர்மெண்ட். அது நமக்கு தேவையான தெரியுங்களா, அங்கே ஷோல்ட்ரு நான் வைக்கிறேன் பார்த்திங்களா, இப்போ 2 இன்ச் மேலே நம்ம நெக் லென்த்து, கீழே லென்த், அவ்வளோதான். அது மட்டும்தான் தேவை நமக்கு, வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷோல்டர் 6 இன்ச்சுனா மேலே ஒரு 3 இன்ச் வைக்க போகிறீங்க, ஒரு 5 இன்ச்சுனா 2.25 வைக்க போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு போய்ட்டு நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் மெஷர் பண்ணி காமிச்சிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, அது நம்ம போக உங்களுக்கு நான் டோட்டலாக தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ மட்டும் இதை மட்டும் பார்த்துங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. தெரியுது பார்த்தீங்களா, ட்ரேஸ் தெரியுது. அதிலே ட்ரேஸ் பண்ணிக்கங்க. ஓகே, உங்கள் விருப்பம். நான் இப்போ இது மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேன், பட் உங்களுக்காக தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இப்படி பண்ணோம்னா நம்ம எப்படி பழகிடுவோம். ஓகே, அப்படியே டபுளாக போட்டு கட் பண்ணிங்க. இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏதோ டவுட் தான் கேளுங்க. ஓகே, அது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் ஷேப் வரும். ரொம்ப நல்லா நீட்டான ஷேப் இது. இதை அயன் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் வச்சு நம்ம நீட்டாக அயன் பண்ணிப்போம். இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பயாஸில் கிராஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங், த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம கடைசியில் அந்த ஸ்டோன் பைப்பிங் த்ரெட் இது பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ப்ரெஷர் ஃபுட் அந்த குதிரை நான் மாற்றிட்டேன். சிங்கிள் குதிரை யூஸ் பண்ணிக்கங்க. டபுள் சைடு குதிரை ஒரு சில பேருக்கு அதிலே பைப்பிங் பண்ணலாம். பட் உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் அதில் குதிரை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து அவுட்டரில் நம்ம பேட்டர்ன் கேன்வாஸ் விட்டுருக்கும் பார்த்திங்களா, அதோட அவுட்டரில் வந்து பைப்பிங் வச்சுக்கிறோம். அது நான் உங்களுக்கு வேணும் அடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக அடிச்சுக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி அடிச்சுக்கேன். நீட்டாக ஷேப் பக்காவாக வரணும். அதே மாதிரி உள்ளே 2 பக்கமும், உள்ளே வெளியே 2 பக்கமும் அடிச்சுக்கலாம். இது வேணும் ஃபுல்லாக உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். உள்ளே ரவுண்ட் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, ஃபினிஷ்ட். இந்த மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் 2 ஃபினிஷ் வச்சுக்கேன். சென்டர் பண்ணி கரெக்டாக. ஓகே, ரைட், அந்த இடத்துக்கு தான். அதாவது சென்டர் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா நான் அடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்ன் நீங்கள் எவ்வளோ பெரிய பேட்டர்ன் இருந்தாலும், ஒரு சில பேட்டர்ன் 1 ஹவர் ஆகலாம். மேபி எல்லா பேட்டர்னும் ½ அன் ஹவரில் முடிப்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மெத்தட் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில பேட்டர்ன் கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும், கேரண்டியாக அதிகபட்சம். ஆனால் எவ்வளோ பெரிய பேட்டர்ன் இருந்தாலும் 1 ஹவரில் முடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் டவுட், இந்த பேட்டர்னை இதே எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி விட்டுங்க கமெண்டில். அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. பைப்பிங் நல்லா தெரியும். பைப்பிங் நம்ம அவுட்டரில் ஒரு சில்வர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பைப்பிங்.
ரொம்ப அட்டகாசமாக தெரியும் இல்லையா. ஸோ சில்வர் உங்களுக்கு வந்து உங்கள் சாரியில் சில்வர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஒரு நைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு ஒரு வீடியோவும், பகல் டைமில் ஒரு 12 மணி அந்த டைமில் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எவ்ரிடே நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு 2 வீடியோ, ஃப்யூச்சரில் பார்ப்போம், டைம் இருந்தால் அதை எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இதுக்கு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஓகே, பைப்பிங் அடித்தாச்சு. அடுத்து கீழே லைனிங் வச்சு அடுத்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டலான் இருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. ஸ்டோன் யூஸில் ஓட்டுறது தான், பட் ஸ்டோன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டோன் வாங்கும்போது அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிங்க. அப்போ நம்ம வந்து ஒரு த்ரெட்டு போட்டு கட்டிடலாம். இல்லைனா நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டோன்லாம் உழுந்து வந்துடும். ஸ்டோன் மேபி யாரையும் அதிகமாக யூஸ் பண்ணுறத சம்டைம் யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சா அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அந்த சென்டர் கூட நீங்கள் ஃப்ளைனாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா அது நல்லா இருக்குன்னு வச்சேன், உங்களுக்கு பிடிச்சா வைங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளோதான். பட் இது சிம்பிளாக நீட்டாக இருக்கும். டிசைன் வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அட்டகாசமான ஒரு ராயல் டச் டிசைன். ஓகே, அந்த ஸ்டோன் ஓட்டை மட்டும் பார்த்துக்கங்க. ஸ்டோன் நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ த்ரெட்டில் கட்ட முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு கம் போட்டலாம், த்ரெட்டில் கண்டிப்பாக நம்ம கட்டணும், மொத்தம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒட்டுறதை காமிக்க மாட்டேன். ஒரு லைன், ஒரு 2, 3 அந்த மாதிரி ஓட்ட ஃபுல்லாக ஓட்ட வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 4 ஸ்டோன் மட்டும் பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவை பார்த்தவங்க நிறைய விஷயம் கற்றுருந்துக்கலாம். ஃபுல்லாக ரிவைண்ட் பண்ணி பார்த்தவங்க பெரிய அளவு கற்றுருக்க முடியாது. தேங்க்யூ.